ரெக்கார்டிங் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த கூகுள் குரோம் இருக்குல்ல, இதுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா, நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால ஸ்க்ரீன்லேயே வந்துடுச்சு பாருங்கள் ChatGPTன்ட்டு. சரி, நான் உங்களுக்கு டைப் பண்ணியே காட்டுறேன். சேட் அப்படின்னு போட்டாவே chatgpt.comன்னு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே நம்ம கோ பண்ணோம்னா போயிடும். ஸோ இதுதான் அந்த ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரீன். இதில் நீங்கள் என்ன வேணுமோ கேட்கலாம். இப்போது என்ன கேட்கலாம்? give me a recipe with ரெசிபிக்கு என்ன ஸ்பெல்லிங், ரெசிபி வித் உங்கள்கிட்ட ஒரு பர்டிகுலரான சில சாமான் தான் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் கொடுத்தாவுமே அது வந்து உங்களுக்கு கொடுக்கும். என்ன சொல்லலாம், லெமன், ஜிஞ்சர், இல்லை இதெல்லாம் ஒரு ரெசிபியா, சரி சிக்கன் வச்சுக்குவோம். ஓகேயா, லெமன் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா அது உங்களுக்கு சும்மா நீங்கள் அந்த என்டர் அழுத்துட்டீங்க அப்படின்னா அது வரும். இங்கே பாருங்கள், டீட்டெயிலாக இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி எனக்கு இப்போ டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது, ஆனால் நம்ம என்ன கேட்டாலும் அது சொல்லும். இங்கே ஒரு 3 புள்ளி இருக்குல்ல, இந்த புள்ளியை அழுத்தி ரீட் அலவுடுன்னு இருக்குல்ல, இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது உங்களுக்கு படித்தும் காட்டும். இங்கே கீழே வந்து உங்களுக்கு ஒரு மைக் சிம்பிள் இருக்குல்ல, இந்த மைக் சிம்பிளை எதை நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதோ இந்த மைக் சிம்பிள், இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி பேசினாவும் அது நம்மளுக்கு பதில் சொல்லும். நான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோவையும் காட்டுறேன். இப்போ இங்கே கீழே நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கா, அதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா டேக் ஃபோட்டோ, ஆட் ஃபோட்டோன்னு இருக்குல்ல. ஸோ நம்ம எதையாச்சும் ஒன்று ஃபோட்டோ அப்படியே எடுத்து அதுக்கிட்டேயே அனுப்பலாம். இங்கே இப்போ நான் ஆட் ஃபோட்டோ போகிறேன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை நான் டன் கொடுத்துட்டு கீழே வந்து ட்ரான்ஸ்லேட் இன் தமிழ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணும். உங்களுக்கு இந்த ஒரு கருப்பு கலர் ஏரோ இருக்குல்ல ரைட் சைடில், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி அது கொடுத்துரும். வருது பார்த்தீங்களா, அப்படியே ஃபுல்லாக அழகாக எல்லாமே தமிழில் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்றையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தும் போட்டுக்கலாம். நான் வந்து உலகத்து விஷயத்தையுமே அதுக்கிட்ட கேட்டு வச்சுருப்பேன். இந்த ஹிஸ்ட்ரியில் இருக்குது பாருங்கள், மாத்திரை ஏதாச்சும் ஒன்றுனா அதோடைய சைடு எஃபெக்ட், இன்க்ரீடியன்ட் அதெல்லாம் கேட்பேன். இப்போ ரீசெண்டாக நான் தொட்டி இடம்போது எனக்கு மயக்கம் வந்துச்சு, அது சம்மந்தமாக அதுக்கிட்ட கேட்டு வச்சுருந்தேன். ஆவி பிடிக்கிறது சம்மந்தமாக கேட்டு வச்சுருந்தேன். அப்புறம் செக்கிங் இன் கான்வர்சேஷன், அது என்னன்னு தெரியல, என்னென்னமோ எதையாவது ஒன்றுனா அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அதுக்கு நான் அனுப்புகிறது, அது வந்து எனக்கு சொல்லும். ஸ்கூல் பாடங்களில் எதாவது டவுட் இருந்தால், இல்லை ஒரு லெசனில் எதாவது டவுட் இருந்தால், எதாக இருந்தாலும் அதுக்கு ஃபோட்டோ எடுத்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொன்னால் அது சொல்லும். என்னுடைய ஆன்லைன் கிளாஸஸுக்குமே வந்து நான் அதை யூஸ் பண்ணுவேன்.